முதலமைச்சர் ஸ்டாலினே தோல்வி அடைந்ததும், அவர் உட்பட 15 அமைச்சர்கள் தோல்வி அடைந்ததும் எப்படி பார்க்கிறீங்க? என்ன அது? அதாவது வாக்கு எண்ணிக்கை தொடக்கத்துல இருந்தே அவரு பின்னடைவுல வந்துட்டாரு. ம். என்ன என்ன நடந்ததா பார்க்கிறீங்க? இல்ல அதுதாங்க ஒரு அலை. திமுக எதிர்ப்பு அலை இந்த முறை உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அமைச்சர்கள்லாம் அது அதுவும் வந்து அத பாரம்பரிய வந்து சில அத அமைச்சர் வந்து ரொம்ப அழகா அறுவடை பண்ணவரு விஜய் அவர்கள். ஓ! திமுக எதிர்ப்பு அரசியல அவ்ளோ அழகா அறுவடை பண்ணிட்டாரு அவரு. அப்படிதான் நம்ம இத பார்க்கணும். அ ஸோ அந்த திமுகவ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அடிச்சாங்களோ, அந்த கட்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்டேபிளா வாக்குகள தக்க வச்சுட்டாங்க. ஓ! திமுகவ கான்சன்ட்ரேட் பண்ணாம விஜய கான்சன்ட்ரேட் பண்ண கட்சி நாம் தமிழர். அது மட்டும் தான் குறைஞ்சிருக்கு. ஓ! இப்ப ஏடிஎம்கே வந்து இல்ல குறைஞ்சிருக்கு. சீமான் அண்ணன் விஜய எங்க கான்சன்ட்ரேட் பண்ணாரு? ஒரு கட்டத்துக்கு மேல தம்பி விடுங்க, தம்பி போயிட்டு அவரு விட்டு அப்படின்ட்டாரு. போனாலும், ஃபேஸ் வேல்யூ யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த கட்சியில, இப்ப செகண்ட் லீடர் இருக்கார்ல, ஒரு கட்சிக்கு செகண்ட் லீடர் இருக்காரு. செகண்ட் லீடர் வந்து போட்டு அடிச்சுட்டே இருந்தா அப்புறம் என்ன ஆகும்? ஸோ ஓ! அது ஆட்டோமேட்டிக்கா பெரிய மைனஸ் ஆயிருச்சு. அது பெரிய மைனஸ் தாங்க. அது பெரிய மைனஸ் தான். அது அதான் அதனால தான் நாங்க சொன்னோம். ஏன்னா, ஒரு அன்ப்ரூவன் லீடரா இருக்கக்கூடிய ஒரு நபர வர்றதுக்கு முன்னாடியே போட்டு அடிக்கும்போது, மக்களுக்கு அவர் மேல அனுதாபம் வந்துரும். இது சிம்பிள். இப்ப விஜய் வந்து அனுதாபத்த நோக்கியே போறாரு அரசியல்ல. அவர் ஒண்ணும் கருத்தியல் பேசல, கொள்கை பேசல, கோட்பாடு பேசல. புரியுதுங்களா? அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? என்ன நம்புங்க. எனக்கு வாய்ப்பு குடுங்க. ம். உங்க குழந்தைங்கலாம் போய் உங்க அப்பா, அம்மா கிட்ட போய் பேசுங்க. எல்லாம் பேசிட்டாங்க. இதுதான். அப்படிதான் பேசி எல்லாம் விசில் அடிச்சு இது பண்ணி கடைசில இன்னைக்கு எல்லாரும் வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில விஜய்க்கு அதிகாரத்த குடுத்துருக்காங்க. ஆனா இந்த நம்பிக்கை இப்ப தளர ஆரம்பிக்கும். இப்ப இருந்து அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா தளரும். ம். காங்கிரஸோட நிக்கும்போது கொஞ்சம் பேருக்கு தளர்ந்துருச்சு. புரியுதுங்களா? காங்கிரஸோட நிக்கும்போது நெறைய பேர் நம்புனாங்க. காங்கிரஸோட போமாட்டாரு. ம். அவரும் ஒரு தமிழர் தானே. அவருக்கு கொஞ்சம் உணர்வு இருக்கும்னு அந்த நம்பிக்கைலாம் இருந்துச்சு. ஒரு சரி பார்ப்போம், பார்ப்போம் அப்படின்னாங்க. இதோ